எக்லெஸ் ரெட் வெல்வெட் கேக் காம்போ பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேக் செய்கிறதுக்கான பேஸ் ரெடி பண்ணுறதுக்காக பால் கூட வினிகரும் ஃபுட் கலரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். மூன்றரை இன்ச்சில் இருக்கக்கூடிய 2 டின் எடுத்து ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் 4 இன்ச் டின் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸுக்கு இந்த 2 சைஸ் டின்னுமே செட் ஆகும். எக்லெஸ் கேக் எப்போவுமே ஒரே டின்னில் பேக் பண்ணுறத விட இந்த மாதிரி 2 டின்னில் பிரித்து ஊற்றி பேக் பண்ணி எடுக்கிறப்ப கேக்கோட டெக்ஸ்சரில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கேக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும். மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பால் கூட ரீஃபைண்ட் ஆயிலும் பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ் கூட சலிச்சு வச்சுருக்க மைதாவையும் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பேட்டரை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். காம்போ பேக்கை ரெடி பண்ணுறதுனால 2 கப் கேக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு டின்னுக்கும் 90 கிராம் பேட்டர் இருக்கிற மாதிரி ஊற்றி எடுத்துக்கிறேன். பென்டோ கேக்கோட வெயிட்டு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ரூல்ஸும் கிடையாது. நமக்கு என்ன வெயிட் கரெக்டாக இருக்குமோ அந்த வெயிட்டுக்கு நம்ம கேக் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கப் கேக் லைனரில் 50 கிராம் பேட்டர் ஊற்றி பேக் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து 40 கிராம் பேட்டர் ஊற்றிருக்கேன். ஏன்னா மேலே நம்ம ஃப்ராஸ்டிங் கொடுக்க போகிறோம். அதனால் பேட்டர் கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். $185க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் அந்த பேட்டரை வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் பண்ணி வெளியே எடுத்ததுக்கப்புறம் கேக் ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் ஒரு துணி வச்சு மூடி வச்சுக்கலாம். 150 கிராம் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அது கூட வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு க்ரீம் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் க்ரீம் பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஐசிங் சுகர் ஆட் பண்ணிவிட்டு க்ரீமை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெட் வெல்வெட் கேக் செய்கிறதுக்கு தனியாக எசன்ஸ் கிடைக்கிது. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் வெனிலா எசன்ஸே யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கேக்கையும் டீமோல்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
பென்டோ கேக் ஐசிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சைஸில் பேஸும் கிடைக்குது. உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இதை வாங்கி நீங்கள் ஐசிங் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம பொக்கே பேப்பர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த கேக் வந்து ஐசிங் பண்ணி எடுக்கலாம். கேக் ஒரு லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலே சுகர் சிரப் சேர்த்துட்டு க்ரீம் அப்ளை பண்ணி கேக் ஃபுல்லாக ஐசிங் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்லெஸ் கேக்கில் கேக் மேலே இந்த டூமாய் வரதும் கேக்கில் கிராக் வரதும் நார்மல் தான். கப் கேக்லேயும் மேலே இருக்க போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சுகர் சிரப் சேர்த்துட்டு மேலே ஃப்ராஸ்டிங் கொடுத்து எடுத்துக்கிறேன். எக் பேஸ்லேயும் இதே மாதிரியான வீடியோ ஒன்று ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். காம்போ பேக் மாதிரி ரெடி பண்ணி அது வந்து ஒரு பாக்ஸில் அசம்பிள் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பாக்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அது மாதிரி கூட நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க கப் கேக் லைனர், பென்டோ பாக்ஸ் இது ரெண்டுமே நம்ம வெப்சைட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. வெப்சைட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 6 இன்ச் அளவில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் தான் இன்றைக்கி நான் கேக் வந்து அசம்பிள் பண்ண போகிறேன். இந்த சைஸ் பாக்ஸுக்கு நீங்கள் 4 இன்ச் டின்னு இல்லை 3.5 இன்ச்சில் இருக்கக்கூடிய டின்லேயோ கேக் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கேக்கில் சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் கொடுத்துக்கிறேன். முட்டை சேர்த்து எப்படி பென்டோ கேக் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். எக்லெஸ் கேக் வந்து ஃப்ரிட்ஜில் ரொம்ப நேரம் நம்ம வைக்கக்கூடாது. ஐசிங் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் வச்சுருந்து அதுக்கப்புறமா டெலிவரி கொடுத்துடலாம். இந்த கேக்கோட வெயிட்டு 170 கிராம் இருந்துச்சு. கப் கேக் 60 கிராமுக்கு இருந்துச்சு. இந்த காம்போ பேக் 300 ரூபாய்க்கு கொடுக்கலாம். பேக் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காகவும் அதை பேக் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காகவும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் என்னோடய வீடியோஸில் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு திங்ஸுமே நான் போய் கடையில் பார்த்து தான் வாங்குவேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் இதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வீடியோஸில் காட்டுறது தான். எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் என்னோடய வீடியோஸில் பார்க்குற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இதில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் ஆர்டர் இதில் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. யாருனாலுமே இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் வெப்சைட்டுக்குள்ளே போய்கிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஆட் டு கார்ட் இருக்கும், அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும், அதையும் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும், அதையும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். இதில் வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நெட் பேங்கிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டோட ஐடி rotikadai.com. நான் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்கு கிளாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க.